ஆஃபீஸுக்கு போகிறது தான் சார் ஒரு ஆம்பளைக்கு பெரிய சுதந்திரம். 10 ஹவர் சார் நிம்மதியாக போய்ட்டு வரும். உங்கள் கொண்டாட்டி அடைக்க வைனி இந்த பக்கம், உங்கள் அம்மா சரியில்லைன்னு அந்த பக்கம், நை நை நை, ஒரு தொல்லையும் இல்லை. காலைல 8 மணிக்கு டிஃபன் பாக்ஸு. சில பேர் டிஃபனே வேணான்னு கிளம்புறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சார், ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்ட்டுவான். ஒரு 10 நிமிஷம் கூட வீட்டில் வெயிட் பண்ண மாட்டான். 7 மணிக்கு கிளம்பிடுவான். ஒரு விஷயம் தெரியுமா, 25 வருஷமாக வேலை செய்கிறான். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க ஆஃபீஸில் கேன்டீனே கிடையாது. ஏன்னா என்ன பண்ணி கொடுக்கணும்னு ஒரு சண்டை இருக்குது சார். ஒய்ஃப் வந்து உப்புமா போதுன்னு வா, உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் அவருக்கு எவ்வளோலாம் கட்டி கொடுத்துருக்கேன், அது அப்பாவை கட்டால் தான் தெரியும். இல்லை, உண்மை அப்படி தான். இது ஆஃபீஸ்னால் காலைல 8 மணிக்கு ரெண்டுத்தையும் வீட்டில் விட்டு கிளம்புனோம்னா அப்படியே போய் டெலிஃபோன் ஆர்டர், ஸ்டெனோ, ரிசப்ஷன் எல்லாம் மகிழ்ச்சியாக சுற்றி வீட்டுக்கு வரலாம். இந்த ஒர்க் ஃப்ரம் வந்து மாட்டி ஐயோ எனக்கு வந்தது சார், ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் சார். சின்ன ஹாலு சார், ஆஃபீஸில் வந்து மீட்டிங்கு, பிரச்சனை இருக்க போது, சத்தம் வரப்போதுன்னு ஹெட்ஃபோன் போட்டு லேப்டாப்பை திறக்கிறேன். என் ஒய்ஃபு கிராஸ் பண்ணினே சொல்கிறா, எல்லாத்துலேயும் ஒரு திருட்டுத்தனம் அப்படின்றா, ஹெட்ஃபோன் போட்டுக்கின்றது. அன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வைஸ் பிரசிடென்ட் மேடம் சார், அவங்க மீட்டிங்கு. அந்த அம்மா அழகாக இருக்கும், பளிச்சுன்னு ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த அம்மா. இவ பின்னால் வந்து பார்த்துட்டுங்க இப்படி வந்து லேப்டாப்புக்கு முன்னால் நிற்கிறா. நின்று சைகளை கேட்குறா, அது யார்? நான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன். நான் எங்கள் மேடம், வாட் மிஸ்டர் மோகன் சுந்தரம், ஆர் யூ நாட் கம்ஃபர்டபுள்? நோ மேம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே மேம் அப்படின்னு சிரிச்சிக்கினே சொல்லிவிட்டு மூடிட்டேன். மீட்டிங் முடிஞ்சிச்சு. என் ஒய்ஃப் சொல்கிறா, ஊர் பொம்பளை கிட்டலாம் வாயெல்லாம் பல்லா சிரிக்கிற, என்கிட்ட பேசும்போது மட்டும் உருன்னு பேசுறியேண்ணா. நான் சொன்னேன், சரி அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த அம்மா 1.25 லட்ச ரூபா மாதம் சம்பளம் கொடுக்குது, அதனால் வாயெல்லாம் பல்லா சிரிக்கிற. நீ அதை மொத்தமாக பிடிங்கிற. இதுவே ஜாஸ்தி சார். எனக்கு இங்கிலீஷ் வராது, கடகடன்னு பேச வராது. ஏன்னா நான் இங்கிலீஷில் 35 தாண்டினதே கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான்லாம் 35 வாங்கினேன்னா அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறேன். அது 35 வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த 98 எடுத்ததெல்லாம் அழுவும் பார்த்துக்கிறீங்களா, ஓ 2 போயிடுச்சே லூசுங்க. இந்த 35 இருக்கிற மகிழ்ச்சி எதுலேயுமே வராது சார். அதில் இந்த இங்கிலீஷு கணக்கு, ஐயோ ஓஹோ, இங்கிலீஷ் இப்பவும் வராது. ஆனால் கவலை இல்லை, வேறு வழி கிடையாது சார். உண்மையிலேங்க ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலைக்கு போனேங்க, ஃபஸ்ட்டு டைம் வர கம்பெனி அது. வேலைக்கு போனேன். அந்த பர்சனல் மேனேஜர் கேட்டான், வாட் யூ திங்க் அபவுட் தி அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு தமிழ் கொஞ்சம் வரும்ல. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். உண்மையிலேயே நிர்வாகத்தை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தாத்தா வள்ளுவன் சொன்னது. ஆனால் அந்த பர்சனல் மேனேஜருக்கு அது தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்கார் சார்னு அவர்கிட்டயே போய் வேலை கேளுன்ட்டான். வந்துட்டேன். அப்புறம் தமிழ் தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தேன். நல்லா தான் போயின்னு இருந்தது. திடீர்னு எனக்கு ஒரு சிஇஓ வந்தார். அவர் தமிழர் தான், கம்பெனி ஓனர் தமிழர் தான். என்ன பிரச்சனைனா, அவர் வந்து என்னை கூப்பிட்டார் உள்ள. நீங்கள் வெளியில் பட்டிமன்றம்லாம் பேசுவீங்க. ஆமாம் சார், இங்கே தமிழ் கிடையாது, இனிமேல் எல்லாம் ஆஃபீஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அப்போவே மனசு உடஞ்சி போச்சு, இங்கிலீஷில் தான் பேசணும். எனக்கு ஆஃபீஸில் டெக்கோரம் முக்கியம். எனக்கு டெக்கோரம்னாலே அர்த்தம் தெரியாது சார். வெளியில் வந்து அவர் செக்ரட்டரிக்கிட்ட கேட்டேன், ஏன் சிஇஓ என்ன டெக்கரேஷன் பற்றி கேட்டுனுக்கிறாருன்னு. அது சொல்லிச்சு, நாசமாக போவோம் டெக்கரேஷன் இப்போது சீட்டுக்கு அப்படின்ச்சு. போயிட்டேன். இப்போ சிஇஓ கிட்ட பேசுறதை நிறுத்திட்டேன். ஏன்னா கஷ்டம். என்ன மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி எதுக்கு அந்த வேலை விட்டேன் சார். ஒன்றும் இல்லை சார், திடீர்னு ஒரு நாள் நான் ஸ்கூட்டரில் வேலைக்கு போவேன். பேரிஸ்காரன்கிட்ட நின்றுக்கிற முன்னால் நிற்கிற வேனில் இடிச்சிட்டேன். அது இந்த குட்டியானன்னுவாங்கள்ல அந்த வேனு, அது என்ன கம்பெனியோ எல்லாமே குட்டியானன்னு சொல்லி அந்த வேன் பேரே குட்டியான ஆயிடுச்சு. இடிச்சிட்டேன், என் மட்காடு நசுங்கிடுச்சு. வண்டி ஓட்ட முடியாது. லீவ் சொல்லணும்னா அவர்கிட்ட தான் சொல்லணும். 7 மணி அவர்கிட்ட சொல்லணும்னா இங்கிலீஷில் சொல்லணும். எதுக்கு இருக்கட்டுமேனு ஃபோன் அடித்தேன். எஸ் சார், குட் மார்னிங் சார், மோகன் சுந்தரம்னா. எஸ் சார், ஐ ஹிட் எலிஃபெண்ட் சார்,
லிட்டில் எலிஃபண்ட் அப்படின்னா வாட் அப்படின்னா லிட்டில் அவனுக்கு காலங்களிலே பிபி ஏற்றிட்டான். வாட் யூ திங்க் ஃபாரஸ்ட் என்னமோ சொன்னான். சார் என்னங்க சொல்கிறது தெரியலங்க. மட்காடு நசுங்கிச்சின்னு சொல்லணுங்க. நசுங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் தெரியாது இல்லை. நசுங்கிறதுக்கு என்ன இல்லை சார், போல்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை திட்டன்னு நினச்சிப்பார். அதனால் எதுவுமே ஒன்றும் இல்லை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் தான், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன். ஆனால் இங்கிலீஷ் வராது. ஆனால் இருக்கிற தமிழை வச்சு எப்படி ஓட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி அண்ணன் புண்ணியத்தில் உலகம் ஃபுல்லாக போய் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் வாழ்க்கை. வராததுக்காக கவலைப்படக்கூடாது. வர்றதில் எதுவோ அது பெட்ரு. நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம், அதில் இருந்து கற்றுக்கிற பாடத்தை சரியாக கற்றுக்க மாட்டோம். அதோட தான் பிரச்சனை. தவறான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் சில வேளை, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி சகோதரி அப்பாவை பற்றி அவ்வளோ நல்லா பேசுனாங்க. ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் வேஸ்ட் ஆகிட்டான். அவனோட தொழிலே குடிக்கிறது, ரோட்டில் விழுந்து கிடக்கிறது. தம்பி அந்த சிட்டிலே பெரிய தொழிலதிபர். ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் போனான் அண்ணங்கிட்ட, நீ இந்த மாதிரி குடியாக இருக்கிற உன் தம்பி தொழிலதிபராக இருக்கான், 2 பேரும் ஒரே ஃபேமிலி தான், நீ குடிக்கிறதுக்கு யார் காரணம்? நீ இவ்வளோ நாசமாக போனதுக்கு யார் காரணம்? அந்த குடியார அண்ணன் சொன்னான், இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா சார்னா. ஏண்டா பாவி அப்படி சொல்கிற? ஆமாம் சார், எங்கள் அப்பா சரியில்லை, டெய்லி குடிப்பார், வேலைக்கு சரியாக போக மாட்டார், ஏதாவது கேட்டால் எங்கள் அம்மாவை இழுத்து போட்டு அடிப்பார். அந்த ஆளையே பார்த்து நான் குடிகாரன் ஆகிட்டேன்னா. அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான், நீ தொழிலதிபர் ஆகியிருக்க எப்படின்னா? அதுக்கு காரணம் எங்கள் அப்பா சார்னா. ஆச்சரியமாச்சு இவனுக்கு. அப்பாவா எப்படி சொல்கிறேன்னா? ஆமாம் சார், ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எங்கள் அப்பா ஒரு பாடம் சார். அதனால் அவர்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன் சார். அதனால நான் முன்னுக்கு வந்தேன் சார். நான் வாழ்க்கை அப்படி தான் எடுத்துக்கணும் சார். சில பேர் வாழ்க்கையில் எல்லாமே அர்ஜெண்ட்டாக ஆகணும் நினச்சது உடனே அதெல்லாம் நடக்காது. பிரச்சனை நம்மக்கிட்டே இருக்கு, அதுவும் தெரியல. நம்மக்கிட்ட என்ன இருக்குது பிரச்சனைன்றது யாருமே சிந்திக்கிறது இல்லை. உண்மையிலே அது பெரிய கஷ்டம். இந்த ஒரு சர்ச்சு உள்ள நம்ம டேவிட் உள்ளே போனோம். ஃபாதர் பார்த்தார். டேவிட், எஸ் ஃபாதர். 5 வருஷத்துக்கு முன்னால் நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமாம் ஃபாதர். ஏன் சன் முகம் சோர்வாக இருக்கு? டேவிட் சொன்னான், இன்னில் ஃபாதர், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை ஃபாதர். ஓ, கவலைப்படாத சன், நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதாக்கு மெழுகுவத்தி ஏற்றி வேண்டிக்கிறேன், நீ போ சன். போயிட்டான். 5 வருஷமாக சர்ச்சு பக்கம் வரவே இல்லை. 5 வருஷம் கழித்து வரான் திருப்பியும். அதே ஃபாதர் டேவிட்டை பார்க்குறாரு. சன் கிட்ட வந்தான். டேவிட், எஸ், 5 வருஷம் முன்னால் வந்த சோகமாக இருந்தேன், சரி, இப்போவும் சோகமாக இருக்க, குழந்தை பிறக்கலையான்னு. அதையும் கேட்குறீங்க ஃபாதர்? நீங்கள் மாதா கிட்ட விளக்கேற்றுனீங்களா அந்த வருஷத்தில் எனக்கு 2 குழந்தை பிறந்தது, சரி, அதுக்கு அடுத்த வருஷமும் 2 குழந்தை பிறந்தது, சரி, அதுக்கு அடுத்த வருஷமும் 2 குழந்தை பிறந்தது, சரி, போன வருஷம் 1 குழந்தை பிறந்தது, இந்த இப்போ 8 மாதம். என்ன சொன்னேன்? டக்குன்னு அப்போனா, இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு அப்படின்னா. ஏன்னா நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் ஜோராக எரிஞ்சிருக்குது, போய் அவிச்சிட்டு வந்துருக்கேன். இப்போ பிரச்சனை எங்கே சார் இருக்கு? ஃபாதர்கிட்டையா, மாதா கிட்டையா, எழுதி வச்ச மெழுகு இவங்கிட்டலாம் இருக்கு. நம்ம நிறைய பேர் அப்படி தான், பிரச்சனை வெளியில் இருக்குதான் நினச்சிக்கினே சுற்றின்னு இருக்கும். நம்மக்கிட்டே இருக்குது சார்.